வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ஆதி மனிதன் காலம் தொட்டு இன்னைக்கு ஆறறிவு படைத்த மனிதன் பல வகையிலையும் முன்னேறி இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தானா, மனிதனுடைய சிந்தனை உயர்வு தான். அந்த உயர்வுனால தனி மனிதனுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கான கேள்விகள், அதற்கு அறிஞர்களுடைய பதில்கள், அதை அடிப்படையாக வச்சு தானே சிந்தனை உயர்ந்தது. இப்போ பள்ளியில படிக்க தொடங்கினோம். வகுப்புல ஆசிரியர் ஒரு பாடம் எடுக்கிறாங்க. பாடம் எடுத்து முடிச்சு அதை படிக்கும்போது எத்தனை சந்தேகம் வருகிறது நமக்கு. அப்ப அந்த சந்தேகங்களை கேட்கிறோம். அப்ப அந்த ஆசிரியர் அந்த புத்தகத்தில் இருப்பது மட்டுமல்ல, அவரோட வாழ்க்கை அனுபவங்களை சேர்த்து நமக்கு புரிய வைப்பாங்க. அப்ப என்னைக்கும் அது நமக்கு மறக்காது. அப்ப இப்படிப்பட்ட அந்த கேள்வி பதில்கள், இப்ப புராணங்கள் உபனிஷத்துக்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொன்னாலே அங்கே அது கேள்வி பதில் தானா. அறிவில் சிறந்த ரிஷிமார்கள், முனிவர்கள், அவர்களிடம் சாதாரண மக்கள், அந்த அவருடைய வழியிலே ஆன்மீக வழியை பின்பற்றி வரக்கூடிய சீடர்கள், அவங்க கேட்ட கேள்விகள், அதற்கான பதில்கள், அந்த தொகுப்பு தான் உபனிஷத்துக்களாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு கூட பணிவோடு கேட்டுக்கொள்ளுதல் அப்படின்னு பொருள் உண்டாம். அப்ப வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒரு பெரிய ஞானி, தத்துவ ஞானி. அவர் கற்றுக் கொடுத்தவற்றை பின்பற்றும் போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கமா பதில் சொல்றாங்க பாருங்க. அந்த கேள்வி பதில்கள் வருங்கால உபநிடதம் தான், வேதாத்திரிய உபநிடதம்னு சொல்லலாம். அப்ப அப்படிப்பட்ட கேள்வி பதில்கள் பல விஷயங்களை ஆழமா நமக்கு உணர்த்தும். அப்படி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எல்லாமே பதிவு தான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் அந்த காந்த களத்தில் பதிவு செய்கிறது, அது செயலாகிறது, அப்புறம் திரும்ப விளைவு வருகிறது, திரும்பியும் ஒரு செயலாகிறது. காரணம் காரியம் அப்படின்னு தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த காந்த களத்தில் எப்படி பதிவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு மகரிஷிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம புரிந்து நம்ம இன்னும் ஆழமா நமக்குள்ளே இணைத்துக் கொள்வோம். சுவாமிஜி சொல்லக்கூடிய அலை தத்துவம் இல்லையா, எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு. அதை மகரிஷி தத்துவார்த்தமா நமக்கு சொன்னாங்க. அது விஞ்ஞானமும் நமக்கு சொல்லுச்சு. நியூட்டனுடைய விதி சொல்லுது என்னதுங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். கண்டிப்பாக இருக்கும். இந்த சீட்டை அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டே வராங்கங்க. அவ்வளவு அழகான ஒரு பெரிய ஒரு உருவம் போல பெருசா செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த முதல் சீட்டை டக்குன்னு தட்டி விட்ட உடனே என்ன நடக்குதுங்க, அந்த மொத்த உருவமும் அப்படியே ஒரு சாதாரணமா எப்படி சொல்லுங்க, குறைந்த நேரத்துல படப்படன்னு விழுந்து மறைஞ்சு போகுது. அதை செய்வதற்கு எத்தனை நேரம் எடுத்திருக்கும். ஆனா ஒரு கணத்துல அந்த விளைவு என்ன பண்ணுதுங்க, அதை அழித்து விடுகிறது. அப்ப இதுதான் செயலுக்கான விளைவு. அப்ப எல்லாமே பதிகிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப பதியும் போது அந்த அலைக்குன்னு ஒரு இயக்க தத்துவம் இருக்கு, அதற்கென்று குணம் இருக்கு. அதை என்ன சொல்றாங்க மகிழ்ச்சி, ஒவ்வொரு அலை இயக்கத்திற்கும் மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருதல், ஊடுருவுதல், ஊடாடி கொண்டிருத்தல் அப்படிங்கிற குணநலன் இருக்கு. இது எல்லா அலைக்கும் பொருந்தும். அது ஒளி அலையா இருந்தாலும், ஒலி அலையா இருந்தாலும் சரி, மனமாக இருந்தாலும், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் அப்படின்னு பஞ்ச தன்மாத்திரைகள் சொல்றோமே, எல்லாவற்றுக்குமே இந்த 5 நிலைகள் இருக்கு. ஒரு கை வைக்கிறோம், மகரிஷி ஒரு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம வீட்டு குழந்தை முதுகுப்புறமா அப்படியே கட்டி அணைச்சிக்குது நம்மள. முதல்ல அந்த தொடு உணர்ச்சி ஒரு அழுத்த பதிவுல மோதுதா, மோதின உடனே நமக்கு என்ன தோணுதுங்க, ஆஹா
குழந்தை வந்து நம்மளை தொடுது. அப்ப அந்த அறிவினுடைய விளக்கம் அடுத்த நிலைக்கு போகுது. என்ன பிரதிபலிக்கிறது? அந்த உடல் ஒரு தன்மையை கொடுக்குது. அதோட மனசு நினைக்குது நம்ம வீட்டு குழந்தை. ஏன்னா அந்த தொட்ட உடனே அந்த பதிவு ஏற்கனவே பதிந்திருக்கு. அந்த பதிவு ஒரு விளைவை கொடுக்குது. ஏற்கனவே பதிஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம வீட்டு குழந்தை தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ ஒவ்வொன்றும் ஏற்பட்ட பதிவுக்கு ஏற்ப உடனே விளைவாக வெளிப்படுகிறது. இப்போ நாம மனசுக்குள்ள நினைச்சோமே இது நம்ம வீட்டு குழந்தைதான் நினைச்சோமே, அந்த பதிவுக்கு உருவம் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? மகரிஷி ஒரு இடத்துல ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, தொடப்பட்ட இரு பொருட்களுடைய தொட்டதா என்னும் அரூபம் யாது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அரூபம் தான் எல்லையற்ற இறைநிலை. அதுதான் இந்த பதிவுகளினுடைய விளைவாக இயற்கை நீதியா இருக்கு. தொடப்பட்ட இரு பொருட்கள் இல்லையா? முதல்ல தொட்டது யாரு? அந்த குழந்தை. தொடப்பட்டது யாது? நாம. இந்த 2 பேருக்கும் ஏற்பட்ட உணர்வு என்னது? அந்த குழந்தைக்கு நான் அம்மாவை தொட்டதா ஒரு உணர்வு, தாய்க்கு குழந்தை தொட்டதாக ஒரு உணர்வு. அப்போ தொட்டதா என்னும் அரூபம் யாதுன்னு கேக்குறாங்க. அந்த அரூபம் தான் வாங்கி வச்சுட்டு எடுத்து கொடுக்குது. இப்ப இது தொடு உணர்ச்சி மூலம் மட்டுமல்ல, அந்த 5 புலன்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஒவ்வொரு புலன்கள் வழியாகவும் அது தன்மாற்றம் பெறும்போது அது பதிவாகி அந்த புலன் வழியாக வெளிப்படுகிறது. நாக்குல சுவையா வெளிப்படுகிறது இல்லையா? நாக்குல ஒரு உணவு எடுத்து வாயில வைக்கிறோம், அங்கே அது ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது இல்லையா? அந்த ரசாயன மாற்றம் என்ன பண்ணுதுங்க? நாம சாப்பிட்ட உணவை நம்ம நாக்குல சுவை நரம்புகள் கூட்டி கொடுக்கிறது. அந்த கூட்டி கொடுத்த உடனே அதை நாம உணர்றோம். இப்ப நம்ம சமீபத்துல நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல கண்களை மூடிக்கொண்டு அந்த செஃப், அவங்களுக்கு அந்த சமையல் தொழில இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உணவு பொருளை வாயில எடுத்து சாப்பிட்டு அது என்னன்னு சொல்லுவாங்க. கண்களால பார்க்கல அந்த பொருள், ஏன்னா கண்ணுக்கு தெரியும் உருவம் இப்படி இருந்ததுன்னா அது இந்த பொருள் தான் அப்படின்னு ஏற்கனவே பதிவு செய்து வச்சிருக்கிறோம். ஆனால் அதே மாதிரி நாக்கிலும் பதிவு செஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ அந்த உணவை எடுத்து நாக்குல வச்சு உடனே அந்த சுவை நரம்புகள் ஏற்கனவே பெற்ற பதிவுகளின்படி இது இந்த பொருள் அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்துது. ஸோ அந்த மாதிரி நாம 5 புலன்களின் மூலமாக எந்த விஷயத்தை பார்த்தாலும் சரி, எந்த மனிதரோட தொடர்பு கொண்டாலும் சரி, அனுபவங்களை பெறும்போது அந்த அனுபவங்கள் அப்படியே நமக்குள்ளே பதிவாகிறது. எப்படி? அந்த புலன்களின் வழியாக பதிந்து அது நம்ம ஜீவகாந்த களத்திலையும் பதிஞ்சிருது. அப்படி பதிந்ததை திரும்பியும் மனம் எடுத்து காண்பிக்கும் பொழுது ஏற்கனவே பெற்ற பதிவுகளுக்கு ஏற்ப அந்த விஷயங்களை நாம புரிந்து கொள்கிறோம். அப்போ இப்படித்தான் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், தொட்டு உணரக்கூடியது, சுவைத்து உணரக்கூடியது, முகர்ந்து உணரக்கூடியது என்று 5 புலன்களின் மூலமாக நாம பெறக்கூடிய அத்தனை அனுபவங்களும் காந்த அலைகளாகத்தான் இருக்கு. அப்ப இந்த உலகமே காந்தத்தினுடைய அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கு. அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு டிவைஸ் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள் இல்லையா? இப்போ மின்சாரம் என்பது ஒன்றுதான். அந்த மின்சாரம் ஒரு ஒயர் வழியாக வந்து அது டிராவல் பண்ணி வருது. அந்த ஒயர்ல அதை பார்க்க முடியாது. ஆனா அதனோட வெளிப்பாடு எப்படி தெரியும்? அது ஒரு ஃபேன்ல வந்து அந்த பவரா மாதிரி, அந்த ஃபேன்ல சுழற்சியா மாதிரி காற்றா தெரியுது. அதே பவர் தான், அதே அதாவது எலக்ட்ரிசிட்டி தான் ஒரு டேப் ரெக்கார்டருக்குள்ள போகுது. அங்கே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு கேசட்டை பிளே பண்றோம், அது ஒளியாக வெளிவருகிறது. அப்ப இப்படித்தான் மேக்னட்டிசமும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயோ மேக்னட்டிசமும் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அது எந்த டிவைஸ் வழியாக வெளியேறுகிறதோ அதுல பட்டு அது அந்த தன்மாத்திரையாக மாறுகிறது. அதுதான் மகரிஷி சொல்லுவாங்க பஞ்ச தன்மாத்திரைகள். அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இது எல்லாத்தையும் உணரக்கூடிய மனமாகவும் இருக்கு. அந்த மனம் என்பதும்
நம்ம மைண்டுன்னு சொல்றோமே, அது ஒரு புதினம், மனம் ஒரு குரங்கு அப்படின்லாம் சொல்றோமே, அதுவும் ஒரு காந்த அலைதான். அப்ப இந்த மனதுக்கு விஷயங்கள் எங்கிருந்து கொடுக்கப்படுது? இந்த மனசுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது, 2 வேலைகள் தான். எதெல்லாம் அனுபவமாக பெறுகிறதோ அந்த என்ஜாய்மெண்ட்டை வாங்கி இறுக்கி சுருக்கி இருப்பா உள்ள வச்சுக்கும், திரும்பியும் எடுத்து காண்பிக்கும். இதுதான் அந்த மனதினுடைய 2 வேலைகள். அப்போ 5 புலன்களின் மூலமாக நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை செலவு பண்ணி உணர்கிறோம். அந்த உணர்வது ஒரு அனுபவமாக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்முடைய உடல் செல்கள்ல, உயிர் துகள்கள்ல, வித்து செல்கள்ல, ஜீவகாந்தத்துல, அடுத்தது வான்காந்தத்திலையும் பதிந்து விடுகிறது. அப்போ திரும்பியும் அதே மன அலைச்சூழல் நம்ம நினைக்கும் போது மூளை வழியாக எடுத்து காண்பிக்கிறது. அப்போ கண்ணால பார்த்தா ஒளின்னு சொல்றோம், காதால கேட்டா ஒலின்னு சொல்றோம். அதே மாதிரி மூளை வழியாக வெளிவந்தா அதை மனம்னு சொல்றோம். அப்ப அதுவும் ஒரு காந்த அலையே. அப்ப அதுவும் மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், ஊடாடிக்கொண்டே இருக்கும். அப்ப அப்படித்தான் மகரிஷி சொன்ன பதிலை ஒத்து நாம உணரும் போது எல்லாமே பதிவாகிறது. அப்ப பதிவானது கண்டிப்பாக செயலுக்கு தீரும். அப்ப எதை பதிவு பண்ணணும்? நல்லதை பதிவு பண்ணணும். அளவோடும் முறையோடும் இந்திரியங்களை இயக்க கத்துக்கிட்டா பதிவுகள் சிறப்பாக இருக்கும். அது திரும்பியும் மனம் வழியாக எடுத்து காண்பித்தாலும் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை விளைவிக்கும். இப்ப அந்த பெற்ற பதிவுகளை தான் திரும்பியும் மூளை வழிவாக மனம் நினைத்து பார்க்கிறது. அதுவே உருவமாக, ஒளியாக நமக்கு தெரியுது இல்லையா? இப்ப மகரிஷி ஒரு பாடல சொல்லுவாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. இப்ப கடவுள் எத்தனையோ கோயிலுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், மசூதிக்கு போறோம், அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள், அந்த வழிபடு பொருட்கள், அது எல்லாம் இந்த மனசு வாங்கி வச்சிருக்கு இல்லைங்களா? இப்ப திரும்பியும் வீட்டுக்கு நினைக்கும் போது எது? அந்த கருத்து தான் அந்த உருவமாக வெளிப்படுகிறது. அப்ப கடவுளை வணங்கும் போது கருத்து தான் கடவுளாக மாறுகிறது இல்லையா? அப்ப கடவுளை வணங்கும் போது மட்டுமல்ல, நாம பார்க்கும்போது, கேட்கும்போது, சுவைக்கும் போது, முகர்ந்து பார்க்கும்போது, ஒரு மனிதரோட தொடர்பு கொள்ளும் போது, எல்லா நேரங்கள்லையும் இந்த 5 புலன்கள் பெறுகின்றது இல்லையா? அந்த என்ஜாய்மெண்ட் அது எக்ஸ்பீரியன்ஸா பதிஞ்சிருது, திரும்பியும் மனம் எடுத்து காண்பிக்கிறது. அப்போ இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய விளக்கம். இப்போ ஒரு பசுவை பார்க்குறோம், அந்த பசுவுடைய உயரம், அது எப்படி இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, அதோட கொம்பு எப்படி இருக்கு, இதையெல்லாம் நம்ம ஒரு நாள் பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த பசுவினுடைய காட்சி எப்படி நம்ம கண்ணுல விடும்? ஒரு சின்னதா கொசு மாதிரி தான் விழுந்திருக்கும். ஆனா அந்த பசு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தை விட்டு போயிடும். ஆனா நம்ம மனதை விட்டு போகாது. கொஞ்ச நாள் பொறுத்து நாம இன்னொரு பசுவை பார்க்கும்போது மனசு உடனே கம்பேர் பண்ணோம். அன்னைக்கு பார்த்த பசு இந்த கலர்ல இருந்தது, அது இப்படி இருந்தது, கொம்பு இப்படி இருந்தது, இந்த பசு இப்படி இருக்கு. அப்ப அந்த பசு அன்னைக்கே அங்க இருந்து எடுத்து விட்டு போயிடுச்சு. ஆனால் காந்த பதிவாக, தரப்பதிவாக நம்மோட ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்கு. அது திரும்பியும் மனம் எடுத்து காண்பிக்கிறது. ஸோ இப்படித்தான் எந்த செயல் செய்தாலும் அது அலை வடிவத்தில் இருக்கிறது. அதுதான் காந்த களத்தில் பதிவாகிறது, மீண்டும் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த கேள்விக்கு மகரிஷி சொன்ன பதிலின் மூலமாக நாம இன்னும் கொஞ்சம் விளங்கி இதை ஆழமாக நமக்குள்ளே பதிவு செய்து கொள்றோம். மீண்டும் ஒரு கேள்வியோடு சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.